ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம நிவின் வெளியில் உட்காந்துட்ருக்க. இதை பார்த்தோன்னே காவேரி வெளியே வந்து நின்று என்னை மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி அங்கேருந்து பார்க்க, நீ பாதகி என்ன வந்து இப்படி கோத்து ஊட்டியாடு வந்து உன் தங்கச்சிக்கிட்டு கோத்து ஊட்டியாடின்ற மாதிரி இருக்குது இவரோட மைண்ட் வயசு. இதை நின்று பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம கங்கா பார்த்துட்டு இந்த சங்கடம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான், ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த கல்யாணமே வேணான்னு சொன்னேன். இது புரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு விட்டீங்களே, இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்க, அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு குமரனை பிடிச்சி அதட்டுறாங்க. என்னன்னு சொன்னால் வெளியே கூட்டு போயிட்டாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வெளியே கூட்டு போய் இவங்க டீ குடிக்க போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் காவேரியும் காமிக்கிறாங்க. காவேரி ஒரு பக்கம் குமரி அழுக அழுக. இதை சமாதானம் பண்றேன்ற பேர்ல நம்ம விஜய் வந்து கிடைக்கிற கேப்பெல்லாம் கிட வெட்டணுப்பா, அப்பதான்டா இவன் மனசுல இடம் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டாரு. வந்து நின்று என்னடி அழகிறாச்சு, என்ன பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சதோட, என்னாச்சு ஏன் காவேரி அழகுற கதற, எனக்கு அப்படின்னு இதயத்திலிருந்து ரத்தம் வருது அப்படி இப்படின்னு டைலாக்கா போட, இவங்க பாசத்துல எந்திரிச்சு நின்று கட்டி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ரொமான்ஸ் தான், ஜாலியா ஜம்கானா தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ஜாய் பண்ற அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஐயோ நம்ம பொண்டாட்டி கட்டி பிடிச்சிட்டாலே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு, இன்னும் காவேரி என்னாச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்க, இப்போயாவது புரியுதா நான் வந்துட்டு சொல்கிறது தான் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறதா செய்வீங்க, ஆனால் நிவீனுக்கு சொல்கிறத ஏன் செய்யலன்னு வேற கேட்குறாங்க. இன்னும் மோடி உனக்கு புரியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. மாற்றி திடீரே இருந்தால் எப்படிங்க, வெளியே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம காவேரி இருந்துட்டு இன்னும்மா புரியலன்னு சொல்லிட்டு கேட்குறதையே இவங்களுக்கு புரிஞ்சுக்காத மாதிரி பார்த்துட்டு, எதுக்குன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு நம்ம 2 தடவை கேட்குறாரு நம்ம விஜய். இப்போ ஒன்றும் புரியலையே புரியாதாடி, புரியாத மாதிரி நடிக்கிறியாடி மடச்சாமுராணி அப்படின்னு திட்டுறாரு. இப்படி மாற்றி திட்டிட்டு இருந்தா பார்த்தாது, அடுத்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே சீக்கிரம் லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜய் வெயிட் பண்ணுறாராமா. எதுக்காக ஃப்ளாட் ஒன்று சர்ப்ரைஸாக ரெடி பண்ணிட்டு இருக்காருல, அந்த ஃப்ளாட்டை இவங்க பேரில் வாங்கி கொடுத்து அப்படியே லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே வெண்ணிலாவை கூட்டு வந்து நிற்க வச்சாங்க. அவ்வளோதாங்க, ஜாலியோ ஜம்கானா இல்லை, அதுக்கப்புறம் ஜோலியோ ஜும்கானா தான். இது புரியாமல் இருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே ஆறுதல் பேசி நல்ல ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.